இனிய வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். NSWS அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நிறைய மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்களோட அகாடமியோட ஒரு சின்ன ஒரு ரூம் டூர் மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஆன்லைன் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆன்லைன் எக்யூப்மெண்ட்ஸ், டிவைசஸ், புக்ஸ், மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு சின்ன ஒரு ரூம் தான். இது ஆன்லைனுங்கிறனால எனக்கு இதுவே போதும். ஸோ இந்த போர்டு, இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே நிறைய இருக்குது. நான் உண்மையாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ லிவிங் ஏரியாலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ, அதனால் அதை விட்டுருவோம். ஜஸ்ட் என்னோடய ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான், அது சின்ன ஆஃபீஸ் மாதிரி நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு பிஜி தான். ஸோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷனுடைய ஒரு பிஜி தான். ஸோ இதெல்லாம் நான் உட்கார யூஸ் பண்ணுற சேர்ஸு. ஸோ இந்த சேர்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வுட் சேர்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 6 hours ப்ளஸ் எல்லாம் நான் இதில் உட்காந்துருக்கேன். ரெக்கார்டு எழுதுறதுக்கு இதெல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதில் ஜஸ்ட் 1 hour, half an hour அவ்வளோதான், ஹீட் அதனால். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இது நான் எழுத யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸு. இட்ஸ் மை ஸ்பேஸ். ஸோ நம்ம டேபிளை பார்க்கலாம். எங்கேயா டேபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் இப்படி தாங்க இருக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் கஜ கஜ கஜம் தான் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் நான் இம்பார்ட்டண்டாக ஒரு 3 விஷயம் எப்போவுமே என் கூடவே இருக்கும். ஒன்று என்னோடய பெர்ஃப்யூமு. அதுக்கப்புறம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ட்ரைபாட் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு டெலிவரி வந்துச்சு. ஸோ இது ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் நான் எடுத்துருவோம். ஸோ எப்போவுமே 24/7 எப்போவுமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எனக்கு இருக்குங்க. ஸோ பாருங்கள், கேலண்டர் கூட இன்னும் மாற்றலை, இந்த நிலைமையில் தான் இருக்கும். ஸோ ஒர்க்குனா அது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கும்போது தான் இப்போ தான் பார்க்குறேனே. ஸோ டுடே 19 டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் சார்ஜர். அது சொன்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ என்ன தான் நம்மக்கிட்ட என்னென்னமோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆடியோ டிவைஸ்லாம் வந்தாலுமே இதில் கேட்குற மாதிரி சுகம் வேறு எதுலேயுமே எனக்கு இல்லை. இது நிறைய கேசட்ஸும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் உள்ளே எவ்வளோ கேசட்ஸ் இருக்குன்னு. ஓல்டு மெமரிஸ் எல்லாமே. எப்போவுமே கேட்பேன் நான். ஸோ இந்த வீடியோ தனியாக கொடுக்குறேன், ஓகேங்களா. இது ஒரு இது மாதிரி வாக்மேன், இதை நான் தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இந்த மொபைல் ஆக்சுவலாக ஆஃபீஸ் மொபைலுங்க. இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எப்போவுமே நான் கூடயே வச்சுக்குவேன். அப்லோடிங் இது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி எனக்கு. ஸோ இதெல்லாம் நார்மல். இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக்கு. அந்த பேடை ஷிஃப்ட் பண்ணி நான் சேருக்கு மேலே வச்சுட்டேன். ஸோ வச்சு எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இது குப்பைன்னு சொல்லிட முடியாது, இதுமே இட்ஸ்மே ஆதார் கார்டு. ஸோ ஸ்நாக்ஸ் கூட இல்லாமல் இருந்துருவேன், ஆனால் இந்த பெர்ஃப்யூம் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஸோ நிறைய பெர்ஃப்யூம் நான் கலெக்ட் பண்ணுவேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெர்ஃப்யூம் இது. ஐ ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மற்றவங்க யாராச்சும் கேட்டாங்க. ஸோ இதுமாதிரி கூலர்ஸ். ஆக்சுவலாக டெய்லி நியூஸ் பேப்பரு, கூலர்ஸு. ஸோ இது எப்போவுமே என்கிட்ட ஸ்கெட்ச் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. எப்போவுமே இது ஆக்சுவலாக இதே மாடலாக வச்சுருக்கேன். ஸோ ட்ராயிங்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸு. ஸோ பட் இப்போல்லாம் நான் வாங்குறதில்ல, எனக்கு ஆன்லைனே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு அப்படிங்கிறதுனால வாங்குறதில்ல. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பாருங்கள் வாட்டர் கலர்ஸு. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது, பட் எல்லாமே வச்சுருப்பேன். ஈவா. ஸோ இது ஒரு பெர்ஃப்யூம். அது நான் தனியாகவே இருக்கேன், நான் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு.
தெரியல, டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் அவ்வளோதாங்க. ஸ்கெட்சு, ஒரு ஃபோன் ஹோல்டர்ஸு, ஸ்டாப்லரு. இது நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் நான். ஸோ அப்புறம் நோட்ஸு, மெட்டீரியல்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு மினி லைப்ரரி நான் வந்து சேவ் பண்ணிட்டு வரேன். ஸோ மேக்ஸிமம் இது வந்து யாரையும் நான் அலோவ் பண்ணுறதில்ல. இந்த ரூமில் மேக்ஸிமம் நான் யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ். அதெல்லாம் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கப்பு, சம் ட்ரைபாடு, ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் மேலே இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ என்கிட்ட நிறைய ஓல்டு திங்ஸ்லாம் நான் நிறைய இருக்குங்க. நான் ஓல்டு திங்ஸ் வாங்கவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓல்டு திங்ஸ்னால் ஸோ இந்த மாதிரி பெட்டி என்னென்னு தெரில. ஸோ சேவ் க்ரீன்கிற மாதிரி சேவ் ஓல்டு அப்படி நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கீழே வரைக்குமே நோட்ஸ் தான். அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கும். அதுவும் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைனாக இருக்கும். ஸோ ஆனால் எல்லாமே கனெக்டடு தான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட், இதெல்லாம் நானே ரெடி பண்ணது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்து நானே பல மாதம் ஆயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இதை நான் ஓப்பன் பண்ணுற வேலையே எனக்கு இல்லை. ஸோ இது வந்து ஹோலி புக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இது மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம சென்டரில் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன் நோட்ஸு. இதெல்லாம் இப்போதைக்கு ஹேண்டி நோட்ஸ் மாதிரி தான் எனக்கு எல்லாமே. இது எல்லா மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இதை எடுத்து வச்சுக்குவேன். ஸோ எஃபர் ஷீட்டு இது எல்லாமே இப்போ எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்து வச்சுக்குவேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபேமிலி. ஸோ இது வந்து ஓல்டு ஃபோட்டோஸ் இது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாதர், மதர், மை பிரதர் பிஃபோர் நவ்வுங்கிற மாதிரி. ஸோ என்னோடய ஃபோட்டோ ஃபேடே ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்கூலிங்ஸ் ஃபோட்டோ, இதுதான் சின்ன வயசு ஃபோட்டோஸ் இதெல்லாமே. ஸோ இது வேஸ்லின்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஆக்சுவலாக ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஃபாரின் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது கிட்டத்தட்ட இது எக்ஸ்பீரியும் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய வாட்ச்சு, இதெல்லாம் கிஃப்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் புக்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு பெட்டி தான். எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, ஏன்டா எல்லாருமே இந்த மாடர்ன் வேர்ல்டில் எப்படிலாம் வச்சுருக்காங்க, நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பெட்டியெல்லாம் வச்சுருக்க? ஓல்டு திங்ஸ்னால் நிறைய ஓல்டு திங்ஸ் வச்சுருக்கேன். இந்த பெட்டியை திறந்து பார்க்கலாமா? ஸோ வாங்க திறந்து பார்க்கலாம். ஸோ இது நான் ஸ்கூலிங் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோன் நான் மாற்றிடுவேன். அதனால் ஒரு ரெகுலராக இதெல்லாமே ஓல்டு ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, பேக் கேஸஸ் இதெல்லாம் எடுக்கவே முடியாதனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் வெப்கேமு, இதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் மொபைலு. ஸோ இப்போ தான் 4 months ஆகுது. 8 GB ரேம், 128 GB ரோம். இதெல்லாம் இது வந்து எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நாய்ஸோட ஏதோ சொல்லுவாங்களே, இது ஆக்ஷன் கேமரா. பட் ஆனால் இது இப்போ எனக்கு யூஸ் இல்லை எதுவுமே. ஸோ பார்க்கலாம், ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 monthsக்கு மேலே ஆச்சுங்க. கிளிக் பண்ணுறேன், ஆன் ஆகுதா பார்க்கலாம் இதோட பவர். ஸோ நான் ஆன் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், லைட் எரியுது. நான் பேட்ரி சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைட் எரி தெரியுதுங்களா? ஸோ பாருங்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு பூட்டு ஒன்று போட்டுருப்பேன், அப்போ காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ டர்ட்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சீரியஸாகவும் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நேரமே இல்லைங்க. இந்த வீடியோ எடுக்கிற நேரம் அதை எடுத்துருந்துருக்கலாம். பட் ஏதோ நீங்கள் கேட்டே இருந்தீங்க, ஸோ அதுதான் போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இது என்னோட வந்து நியூஸ்க்காக வச்சுருந்த போர்டு. இதில் தான் நான் எல்லாமே எழுதுவேன், என்னென்ன ஷெட்யூல்ஸ் அதெல்லாம் இதில் தான் போடுறது.
ஸோ ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.